கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பவும் யோசியா தீர்க்கதர் புத்தகம் 55 10 இருந்து 12 வரைக்கும் வாசிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து வசனமும் இருக்கும். அது வெறுமையான எண்ணத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். செபிப்போம். நல்ல தகப்பனே நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை அற்புதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த வருஷத்தின் ஆண்டவரை கத்தாவே தோத்திரம். தூக்கத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓட விடுவேன். உன் சந்ததியின் மேல் ஆவியும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். நீங்கள் அழகு செடிகளைப் போல வளரும் சொன்னீங்களப்பா. இன்றைக்கு இந்த சபை கூடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபை கூடுதலை ஆசீர்வதிக்கிறீர். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறவர்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை கட்டி கத்தலைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் சொன்னா, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் என்ற தலைப்புல போகிறோம். கவனிக்கிறீங்களா? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் இந்த தலைப்புல பார்க்க போறோம். பொருளாதாரத்தில் உங்களுக்கு பெருக்கம் வேண்டுமா? ஐஸ்வர்யத்தில் உங்களுக்கு பெருக்கம் வேண்டுமா? பணத்தில் உங்களுக்கு பெருக்கம் வேண்டுமா? செழிப்பான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க வேண்டும். அல்லேலூயா. விதைப்பும் அறுப்பும் தேவனுடைய பிரமாணமாக இருக்கிறது. விதைத்தால் தான் விளைச்சலை பார்க்க முடியும். விளைந்தால் தான் அறுவடையை பார்க்க முடியும். அறுவடையை பார்த்தால் தான் நாம் சமாதானமாக இந்த பூமியிலே, இந்த உலகத்துல, குடும்பத்துல வாழ முடியும், குடும்பத்துல வாழ முடியும். நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கணும். இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இதுல உயிர் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னா அப்படியே நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நான் சொல்லி இந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கணும். அப்ப நீங்க பொருளாதாரத்துல, பணத்துல உயர்ந்து சொன்னா, முதலாவது நீங்கள் சபைக்கு நான் சொன்ன, முதலாவது நீங்கள் தேவனுக்கு காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் உண்மையாக ஏராளமாக விசுவாசத்தோடு கொடுக்க பழகுங்க. அல்லேலூயா. அதுதான் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கு கடன் இல்லாமல் வாழ வைக்கும். கர்த்தரை கொடுத்துமா? அல்லேலூயா. தேவனுக்கு நீங்கள் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கண்டிப்பாக படைக்கணும். இது தேவனுடைய விசுவாச பிரமாணமாக இருக்கிறது. உண்மை, இதுதான் உண்மை. இரண்டாவதாக நீங்கள் பொருளாதாரத்துல பணக்காரர்கள், கிறிஸ்தவ மக்கள், நீங்கள் பணக்காரர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும், உற்சாகமா ஊழியம் செய்ய முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். நிச்சயமாக இருக்கிறது. பணம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், இது சாபம் கிடையாது. ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், இது சாபம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் பணமும் செழிப்பு வேண்டும் என்று சொன்னா, ரெண்டாவது நீங்கள் சேமிக்கணும். போஸ்ட் ஆபீஸ்ல சேமிப்பு வைங்க, உங்க வங்கி கணக்குல சேமிங்க. சேமிக்கிறது வருமானத்தை வச்சு சம்பளத்தை வாங்கி நல்ல இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு கடைசியில மிச்சம் இருந்தா சேமிக்க கூடாது. சம்பளத்தை வாங்கினதுமே ஜெபம் பண்ணி தோத்திரம் பண்ணி சம்பளத்துல முதல் தசமபாகத்தை காணிக்கை எடுத்து வைக்கணும் தேவனுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சம்பளத்துல எவ்வளவு சேமிக்க போறீங்க, மாதந்தோறும் நீங்க வங்கி கணக்குல இன்சூரன்ஸ்ல எவ்வளவு சேமிக்க போறீங்க, அதை எடுத்து வைக்கணும். மூணாவது தான் நீங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணணும். அல்லேலூயா. இதை செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்கள் பணக்காரர்களா வாழலாம், செழிப்பாய் வாழலாம், ஆசீர்வாதமா வாழலாம், வாழலாம். இதை கட்டாயம் செய்யணும். மூன்றாவது நீங்கள் என்ன செய்யணும்? மூன்றாவது செலவு செய்யணும்.
3 காரியம். முதலாவது, உங்க வருமானம், சம்பளத்துல காணிக்கை தசமாவத்தை தேவனுக்கு எடுத்து வைங்க. 2வது, உங்க பகுதியை சேமிப்பு பண்ணுங்க. 3வது, மிச்சம் இருக்கிறத செலவு பண்ணுங்க. விசுவாசத்துல உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பார். உங்க பிள்ளைகளை படிக்க வைப்பார். எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு செல்வம் உங்க வங்கி கணக்குல இருக்கும். உங்கள் ஆசீர்வாதம் உங்க வங்கி கணக்குல இருக்கும். இதை செய்யாம ஓட்டாண்டிகள் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. செழிப்பால் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆசீர்வாதமா வாழ்வதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பணக்காரியா வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஐஸ்வர்யம் உள்ளவன் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீதிமொழிகள் 10:22 கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டான்னு இருக்கு. ஐஸ்வர்யத்தை தருவான்னு இருக்காருல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். 2 கொரிந்தியர் 8:9 கர்த்தரா ஏற்றுக்கிறது, கர்த்தரா ஏற்றுக்கிறது கிருபை அறிஞ்சிருக்கிறது. அவர் ஐஸ்வர்யம் இருந்த உங்கள் தரித்திரத்து நிமித்தம் அவர் தரித்திரமாகி அவருடைய தரித்திரத்து நிமித்தம் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரே. உபாகமத்தில் சொல்லப்படுது, உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல, இந்த 2026ஆம் ஆண்டுல சபை மக்கள் கடன்ற வார்த்தை என் வாயில வரவே கூடாது. கடன் இருக்கு பாஸ்டர், எனக்கு கடன் இருக்கு, கடனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே கூடாது. பாஸ்டர் கடன் அடைஞ்சிருச்சு, கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. கடன் அடைக்க கர்த்தர் உதவி செய்தார், தோத்திரம் தான் சொல்லணும். இன்னொன்னு, நான் 4 ஏழைகளுக்கு உதவி செய்தேன் பாஸ்டர், 4 பேருக்கு நான் உதவி செஞ்சேன், நன்மை செஞ்சேன், 2 பேருக்கு கைமாறு கருதாம நான் கடன் கொடுத்துட்டேன்னு சொல்லணும். அதுக்காக கர்த்தரை துதிங்கன்னு சொல்லணும். கடனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்ற வார்த்தை வீட்டுக்குள்ள வரக்கூடாது, சபைக்குள்ள வரக்கூடாது. ஆமென். நீங்க எந்த அளவுக்கு நீங்க தீர்மானம் எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுவார், உங்கள் களஞ்சியங்களை பெருக பண்ணுவார், உங்க வங்கி கணக்கை பெருக பண்ணுவார். இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கிறது, அந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறது, இந்த சீட்டை போட்டு அந்த சீட்டை கட்டுறது, அந்த சீட்டை போட்டு கட்டுறது, அந்த சாபத்தை அல்லையா? ஆமா, கடன் கொடுக்கணும், அநேகருக்கு கடன் கொடுக்கணும், அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும். அல்லையா? நான் அந்த வசனத்தை மாத்தி அறிக்கை பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தரனை மேன்மேல் ஆசீர்வதிப்பார், நான் அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு தான் பைபிள் இருக்கு. அந்த வசனத்தை நான் ஒரு எஸ்டாக, என் தேவனாய கர்த்தரனை மேன்மேல் ஆசீர்வதிக்கிறார், நான் அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்க மாட்டேன். கரங்களை கட்டி கர்த்தரை முகத்துமா. அல்லையா? வா, விசுவாசிங்க, விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, நீங்க ஆசீர்வதிப்பீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்றைக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் ஆவிக்குரிய காரியத்தில் விதைக்க வேண்டும். எந்த காரியத்துல விதைக்கணும்? நீங்க விதைக்கிறது கவனமா விதைக்கணும், பக்குவமா விதைக்கணும். பிசாசு ஏமாத்திட்டு போடுவான், கண்டவெல்லாம் காணிக்கையை கசமாவத்தை கண்டவெல்லாம் சாப்பிட்டு போடுவான். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? எதுக்காக இருக்கணும்? ஆவிக்குரிய காரியத்தில் விதைக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். கலாத்தியர் 6:7-8 வசனங்கள். 7-8 வசனங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய காரியத்துல விதைக்கணும். நீங்க மோசம் போகாம இருக்கணும்னு சொன்னா, நீங்க மோசம் போகாம இருக்கணும்னு சொன்னா ஆவிக்கென்று விதைக்கணும், ஆவிக்குரிய காரியத்துல விதைக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கணும். உங்க முதலீடு, உங்க காணிக்கை, உங்க தசமாவகத்தை விதைக்கணும். உங்க சத்தியம் எங்க கிடைக்கிறதோ, நல்ல வார்த்தை எங்க கிடைக்கிறதோ, நல்ல ஆலோசனை எங்க கிடைக்கிறதோ அந்த சபையில, உங்க தாய் சபையில உங்க காணிக்கைகளை தசமாவங்களை தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்துல விதைக்க நீங்கள் பழக்கணும். விதைக்க 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 நீங்கள் விசுவாசத்துல விருத்தி அடைவீர்கள். விசுவாசத்துல விருத்தி அடைந்தால் விருத்தி அடைவீர்கள், பொருளாதாரத்துல விருத்தி அடைந்தால் ஐஸ்வர்யத்துல விருத்தி அடைவீர்கள், ஐஸ்வர்யத்துல விருத்தி அடைந்தால் சமூகத்துல விருத்தி அடைவீர்கள். உங்கள் குடும்பம் செல்வ செழிப்பாய் வாழும். பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இவர்கள் பாக்கியவர்கள் என்று சொல்வார்கள். கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள, உங்க ஊழிய பாதையில, சபைக்குள்ள கடன், தரித்திரம், வியாதி, பலகீனம், சோம்பல்ன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது.
அல்லேலூயா. இருக்கக்கூடாது, அவைகளை மேற்கொள்ளணும். லூக்கா 10:19 தேள்களையும் வலுச்சற்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதிகாரம், பிசாசை துரத்துவதற்கான அதிகாரம் கொடுத்திருக்கிறது. தரித்திரம் என்பது ஒரு பிசாசு, கடன் என்பது ஒரு பிசாசு, வறுமை என்பது ஒரு பிசாசு, வியாதி என்பது ஒரு பிசாசு, பலவீனம் என்பது ஒரு பிசாசு, நோய் என்பது ஒரு பிசாசு. இந்த பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தரித்திர பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கடன்கார பிசாசை உன்னை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பலவீனத்தின் ஆவியை உன்னை சபித்து கட்டுகிறேன், உன்னை கடிந்து கொள்கிறேன் சொல்லி ஜெபிக்கணும். முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது, வார்த்தையை சோம்பல் கூடாது. ஜெபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், வேத வசனங்களை எடுத்து இருதயத்துல வச்சு, வாயில வச்சு, மனசுல வச்சு பேசணும். கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். வானத்தை படைத்த கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்போம். நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். இயேசுவின் தலைமையில் நான் சுகமடைகிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். கரங்களை கட்டி கர்த்தரை கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்திலே நீங்கள் விதைத்தால் ஒரு நாளும் நீங்கள் ஏழையா இருப்பதில்லை, ஒரு நாளும் நீங்கள் தரித்திரர்களாக இருப்பதில்லை. கொடுங்கள், கொடுக்கப்படும். அதான் சத்தியம். இரண்டாவது காரியம், செழிப்பான இடத்துல விதைக்கணும். செழிப்பான இடத்துல விதைக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32 20வது வசனம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எங்க விதைக்கணுமோ? செழிப்பான இடத்துல விதை விதைக்கணும். செழிப்பான இடம் எதுன்னு சொன்னா, உங்களுக்கு நல்ல சத்தியத்தை போதிக்கிற இடம் தான் செழிப்பான இடம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் எடுத்து வாசித்து தியானம் பண்ணி ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய மந்தைகள் வளர்ந்து பெருகணும் என்ற பாரத்தோடு எந்த ஊழியக்காரன் போதிக்கிறானோ அந்த சபைதான் செழிப்பான இடம். அந்த செழிப்பான இடத்துல காணிக்கை, தசமபாகத்தை, உங்க முதலீடுகளை விதைக்கும் போது நீங்கள் செல்வ செழிப்பாய் வாழலாம். அல்லேலூயா. செழிப்பான இடத்துல விதைக்கணும். செழிப்பான சபையில நீங்க விதைக்கணும். அப்படி விதைக்கும் போது நீங்கள் கடனாளியா இருக்க மாட்டீங்க, ஏழைகளா இருக்க மாட்டீங்க, தரித்திரமா இருக்க மாட்டீங்க, செல்வ செழிப்பா இருப்பீர்கள். பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் உங்களை பாக்கியவன்கள் என்று சொல்வார்கள். நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அதான் நல்ல செழிப்பான இடத்துல நீங்கள் விதை விதைக்கணும். மூன்றாவது காரியம், நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும். நல்ல நிலம் அது நல்ல சபை. சத்தியத்தை சொல்லுகிற சபைதான் நல்ல சபை. சத்தியத்தை உண்மையாய் போதிக்கிற சபைதான் நல்ல சபை. விசுவாசிகள் வளர வேண்டும், விசுவாசிகள் முன்னேறணும், விசுவாசிகள் நல்லா இருக்கணும், விசுவாசிகள் வீடு வாசலை கட்டி கால் வாகனங்களை மாற்றி செல்வ செழிப்பா வாழணும் என்று சொல்லி எந்த சபை, எந்த ரைப்பன் விரும்புகிறானோ அந்த சபைதான் நல்ல நிலம். நல்ல நிலத்துல விதைக்கணும். மூன்றாவது, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 4, மார்க்கு 4, மார்க்கு 4 மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வசனம் 20. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். கவனிக்கிறீங்களா? நல்ல நிலத்துல நீங்க விதைக்கும் போது 50 ரூபாய் 500 ரூபாய் விளையும். 500 விளையும். அதற்குரிய சின்ன 50 ரூபாய் விட்டு 500 ரூபாய் பெருகும், 500 ரூபாய் விட்டு 5000 ரூபாய் பெருகும், 5000 விட்டு 50,000 ரூபாய் பெருகும். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதற்கு வேதனையை கூட்டும். அதற்கு 50 விட்டா பெருகும். நீங்க நடந்து போயிட்டு இருப்பீங்க, ஒரு சின்ன பொருள் கீழே கிடக்கும், அதை எடுத்து விட்டீங்கன்னா 40,000 50,000 விற்கும். மொத்தமா பேங்க்ல ஓட்டு வச்சுக்கலாம். அதுதான் ஆசீர்வாதம். அப்படித்தான் கிடைக்கும். பாவிகள் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் ஆஸ்தியெல்லாம் நீதிமான்களுக்காக சேர்க்கப்படும் சொல்லப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மட்டும். அல்லேலூயா. நீதிமான்கள்
நீதிமன்றங்களுக்கு பாவிகள் சேர்த்து வைக்கிற சொத்துகள், ஆஸ்திகள், நகைகள், வைரங்கள் எல்லாம் யாருக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது? நீதிமானுக்காக. இயேசுவை பின்பற்றுகிற, இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை நம்புகிற, இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களுக்காக பாவிகள் சேர்த்து வைக்கிறாங்க. அநியாய வட்டிக்கு விடுகிறவன், ரன் வட்டிக்கு விடுகிறவன் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கடைசியில நீதிமன்றங்களுக்கு தான் வந்து சேரும். உங்களுக்கு எனக்கு தான் வந்து சேரும். அல்லையா? இதை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாச கண்களை ஏறெடுத்து இயேசுவின் வசனத்தை கேட்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதன்படி வாழும் போது நீங்கள் கடினமா உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறு சிந்தி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் போதும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் புறப்படுகிற உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செயல். அல்லையா? ஆமா, சத்தியத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கவனமா கழுத. ஏதோ கூடி இருக்கிறோம் போதிக்கிறார், அப்படி கிடையாது. இது கிறிஸ்தவ மார்க்கம். விசுவாசப்படணும். உதைப்பு மார்க்கம். விசுவாசப்படணும். கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் போது ஒரு செழிப்பு வரும், ஒரு உயர்வு வரும். நல்ல நிலத்துல விதைக்கணும். நல்ல நிலம் தான் சத்தியத்தை உண்மையாய் போதிக்கிற நல்ல நிலம், நல்ல சபை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் கடன்களும் தரித்திரம் அந்த சபையை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆமா, அவருடைய கல்லின் மேல் இந்த சபையை கட்டி இருக்கிறார். அவருடைய கல்லின் மேல், இயேசுவின் மேல் இந்த கலை, இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினால் இந்த சபை கூடி வந்திருக்கிறது. அதனால தரித்திரமோ, வியாதியோ, பலவீனமோ, கடனோ நம்ம மேற்கொள்ள முடியாது. அவைகளை நம்ம தான் மேற்கொள்ளணும். பிசாசு நம்ம காலுக்கு கீழே. சொல்லுங்க, பிசாசு என் காலுக்கு கீழே, தரித்திரம் என் காலுக்கு கீழே, கடன்கள் என் காலுக்கு கீழே, வியாதி என் காலுக்கு கீழே. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வானத்தை பூமியை படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் உயிர் கலந்த இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு வந்து பலிக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன், கர்த்தரால் மீட்கப்பட்டவன். அல்லேலூயா. அவரை துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். வாயை திறந்து பேசணும். உண்மையா இருக்கக்கூடாது, மௌனமா இருக்கக்கூடாது. இயேசுவை அறிக்கை செய்யணும். அவர் உலக ரட்சகர், என்னுடைய ரட்சகர், என்னுடைய மீட்பர். அறிக்கை செய்யணும், இயேசுவை பத்தி பேசணும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட வேண்டும். அப்போது 30, 60, 100, 1000, லட்சம், கோடிகளாய் பெருகும். இந்த வருஷத்துல நீங்க இதுவரைக்கும் ஆயிரங்களை பார்த்திருக்கலாம், லட்சங்களை பார்த்திருக்கலாம். நான் சொல்றேன், கோடிக்கணக்கான பணத்தை பார்க்க போறோம். அல்லது எத்தனை வருஷம் வச்சுக்கிறீங்க? ஏழைகளை கொண்டு வந்து கர்த்தர் கொட்ட போகிறார். வானம் திறந்திருக்கிறது. இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும், உங்க வங்கி கணக்கு நிரம்பும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுக்காக வாழ வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ வேண்டும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கொடுக்கப்படும். எந்த ஊழியக்காரனும் நாடி போறதில்ல, எந்த ஸ்தாபனத்தை நாடி போறதில்ல, எந்த ஐக்கியத்தை நாடி போறதில்ல. என்னுடைய ஐக்கியம் பரலோகம், என்னுடைய ஐக்கியம் இயேசு, என்னுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவன், என்னுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியாருடைய அன்பு. அந்த ஐக்கியத்துக்குள் வாழும்போது வானம் திறக்கப்படும். கோடிகளை கர்த்தர் கொட்டுவார். கரங்களை கட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. தயவு செய்து இந்த மனுஷனை நம்புறது, அக்கா தங்கச்சியை நம்புறது, அண்ணன் தம்பியை நம்புறது, இவங்களெல்லாம் எப்பவுமே நம்பாதீங்க. நேசிங்க. ஏசாத்தது நேசி. உன் உறவுகளை நேசி. உன் உறவுகளுக்காக ஜெபம் பண்ணு. அவங்களை நேசி. அவங்ககிட்ட ஐக்கியம் வைக்காத. அவங்ககிட்ட ஐக்கியம் வைக்க உனக்கு தரித்திரம் தான். பிறந்த அக்கா தங்கச்சியா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், சித்தப்பனா இருக்கலாம். வந்து எப்படி இருக்கும்? தரித்திரமா தான் வாழ முடியும், கடனாளியாத்தான் வாழ முடியும். அவங்க வந்து கடனாத்தான் கொடுப்பாங்க, திரும்ப கடனை கேட்பான். ஆனா தேவன் கடன் கொடுப்பார், கடனை திரும்ப கேட்க மாட்டான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தர் கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்த திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. ஐக்கியம் வைக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு தேவனோடு டிராவல் பண்ணுங்க, தேவனோடு பழகுங்க, தேவனோடு நேரம் செலவிடுங்க. ஐயோ, அல்லேலூயா. ஆமா, என் பேர பிள்ளைய வந்து எனக்கு ரொம்ப விடுதலையா இருக்கு. எப்படி தெரியுமா? செல்போன் அவங்க வாங்கிக்கிறாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. இல்லாட்டி செல்ல நோண்டிக்கிட்டே கிடக்கும். செல்ல அவங்க பிடிங்கிறாங்க, எனக்கு நல்ல விடுதலையா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைய இரவும் பகலும் வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், பேசுறேன், சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துல வளர விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள், நம்மளை குளிவரிக்கிறவங்க, கெடுக்கிறவங்க. நல்லா இருந்தாத்தான் நம்மளை பாராட்டுவா, நல்லா இல்லைங்க ஓம் குழப்பா அப்படித்தானே இருக்குன்னு சொல்லி பரியாசம் பண்ற கூட்டம். சாக்கரையா இருக்கு. கவனமா இருந்துங்க. தேவன் கோடிகளை கொட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எங்க போற, யாரோட சாகுவாசம் வைக்கிற, யாரோட பழகு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கோடிகளை கொட்டுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். கோடிகள் வேணுமா?
கோடி தெருவுல வாழ்கிற தரித்திரமான வாழ்க்கை வேணுமா? தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லையா? யாருடைய சவகாசம்? மனிதனை நம்பாத, உறவுகளை நம்பாத, சொந்தத்தை நம்பாத. உன்னை படைத்த கடவுளை என்று கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். கடவுள் உன்னை உயர்த்துவார். எங்க விதைக்கணும்? நல்ல நிலத்துல விதை. இரவும் பகலும் நல்ல நிலத்துல விதை. 5 4வது காரியம், தசமபாகம் என்பது ஒரு விதையாகும். தசமபாகம் கொடுக்கிற 10ல் 1 10ல் 1 தசமபாகம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மல்கியா 3 வசனம் 10. மல்கியா 3 வசனம் 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோமே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? எங்க தேவனுடைய ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, செழிப்பு உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமபாகத்தை கொண்டு வந்து சபையில வைங்க. உங்கள் சபை வளரும்படி, உங்கள் சபை பெருகும்படி தசமபாகத்தை கொண்டு வந்து பண்டசாலையில ஆலயத்துல வைக்கின்றார். இப்ப சபையில நீங்க தான். நீங்க பொருளாதாரத்துல பணத்துல வளரணும்டா தசமபாகம் 10ல் 1 நீங்க செலவழிக்கவே கூடாது. 100 ரூபாய் 10 செலவழிக்க கூடாது. செலவழிக்க கூடாது. 10,000 ரூபாய் 1000 செலவழிக்க கூடாது. சபையில கொண்டு வந்து வைக்கணும். ஒரு கவர்ல பேரழிவு கூட வைங்க. பேருக்காக கர்த்தரை துதிப்போம், ஜெபிப்போம். அந்த மாசத்துல இருந்து உங்க கடன் இருக்காது, வறுமை இருக்காது, தரித்திரம் இருக்காது, ஏழ்மை நிலைமை இருக்காது. தசமபாகம் கர்த்தர் கூறியது விதை. 10ல் 1 விதை. இப்ப நெல்லு விதைக்கிறோம். 100 மூடை விளையுது. ஒரு படி நெல்லு விதைக்கிறோம். எத்தனை மூடை விளையுது? 100 மூடை விளையுது. அதுல என்ன செய்யணும்? ஒரு மூட்டை நெல்ல நல்ல ரகமா தூத்தி எடுத்து, அதை எடுத்து நல்லா காய போட்டு, எறும்பு பூச்சி எரிதாவைக்கு பொடி போட்டு மூட்டை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அது என்னது? அதுக்கு பேர் என்னது? விதை நெல்லு. விதை நெல்லு. வீட்டுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் என்னது? விதை நெல்லு. ஏன்னா மறு வருஷம் மழை பெஞ்சு நிலத்தை பண்படுத்தி தொழிற்கலக்கி நாத்து பாவி நெல்லு நட்டாத்தான் அடுத்த வருஷம் 100 மூடை அடிக்க முடியும். அந்த 100 மூடை அடிக்கிறதுக்கான விதை தான் அந்த விதை நெல்லு. அப்ப உங்க வாழ்வாதாரம் செழிக்கணும்னு சொன்னா விதை நெல்ல நீங்க சாப்பிடக்கூடாது. தசமபாகத்தை நீங்க சாப்பிடக்கூடாது. விதையை சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த தசமபாகம் என்பது விதை. அதை கொடுக்கும் போது உங்கள் 10ல் 1 விதை தானியத்துக்கு விடப்பட்டது. விதை தானியத்தை சாப்பிடக்கூடாது. தசமபாகத்தை சாப்பிடக்கூடாது. தசமபாகம் கொடுக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று மல்கியா 3 எழுதப்பட்டிருக்கு. தசமபாகம் கொடுக்காதவர்கள் யாரு? சபிக்கப்பட்டவர்கள். சாபம். அங்க கடன், தரித்திரம், வியாதி, பலவினதான் பெருகிட்டு இருக்கும். ஆசீர்வாதம் பெருகாது. தசமபாகத்தை வஞ்சிக்கிறவனுடைய வாழ்க்கை பலம் பெறாது. சத்தியம் சொல்லுகிறது, நான் சொல்லல. அல்லையா? அப்ப தசமபாகம் என்பது எல்லாத்துலயும் கொடுக்கணும். எல்லாத்துலயுமே கொடுக்கணும். உங்களுக்கு யாராவது 100 ரூபாய் காணி தசமபாகம் 100 ரூபாய் கமிஷன் கொடுத்தா அதுல 10 ரூபாய் காணிக்க எடுத்து வைக்கணும். உங்க வருமானம் சம்பளம் வாங்குறீங்க, 10,000 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் தசமபாகம் எடுத்து வைக்கணும். கீழே கண்டதுக்கு 1000 ரூபாய் அவனுக்கு தெரியல, கடன் கிடையாது. கண்டெடுக்கிற 500 வைக்கணும். உங்க வருமானம் எல்லாத்துலயுமே வேலை செய்யறது, வேலைக்கு போறது, 100 நாள் வேலைக்கு போறது, கடன் நடத்துறது, துண்டு பண்றது, எதுல இருந்தாலும் தசமபாகத்தை எடுத்து வை. சபையில வை. வாரவன் போறவனுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. கண்டவனுக்கெல்லாம் தசமபாகத்தை கொடுக்க கூடாது. அல்லையா? கவனமா சொல்றேன், உண்மையை சொல்றேன். தசமபாகத்தை எங்க ஒட்டணும்? சபையில. என்ன ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை கொண்டு வந்து இங்கே வாரவன் போறவனுக்கு தசமபாகம் கொடுக்க கூடாது. கொடுத்தோம், அது ரைட்டுன்னு நினைச்சோம். அது தப்புன்றத ஆண்டவர் சொல்றார். அல்லையா? தசமபாகம் ஆலயத்துக்குரியது. தசமபாகம் கர்த்தருக்குரியது. அல்லையா? அப்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அடுத்து 5வது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள் கொடுக்கப்படும். லூக்கா 6:38. லூக்கா 6:38. தேவனுடைய ஸ்டைலே தான். கொடுங்கள் கொடுக்கப்படும். லூக்கா 6:38. கொடுங்கள், கொடுங்கள், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ
அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அப்படிங்கிறீங்களா? வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை கொடுங்கள், கொடுங்க, கொடுத்து பார் அப்படின்றாரு. உனக்கு ஆசீர்வாதம்னா மல்கியா 3:6 எனக்கு கொடுத்து பாரு, செய்யறனா சோதித்து பாருன்றாரு. லூக்கா 6:38 கொடுங்கள் கொடுக்கப்படுன்றார். சத்தியம் பழைய ஏற்பாடுலேயே புதிய எல்லா பிரமாண விசுவாச பிரமாணம் இவைகளை கொடுத்து கடைசியில லூக்கா 6 கடைசியா சொல்றாரு, எந்த அளவிற்கு உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கும் எந்த அளவினால் அளக்குறீங்க. கொஞ்சமா கொடுக்குறீங்களா, அதிகமா கொடுக்குறீங்களா? நீங்க எந்த அளவினால் கொடுக்குறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் கொடுக்கப்படும். சரிங்களா? எந்த அளவு நீங்க கொடுக்குறீங்க தீர்மானம் எடுங்க. எந்த அளவு உற்சாகமா கொடுக்கணும். 50 பைசாவா, 5 ரூபாயா, 10 ரூபாயா, 100 ரூபாயா, 1000 ரூபாயா, அதை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். எந்த அளவினால் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுதான் உங்கள் செழிப்பு பொருளாதாரம் உயரும். அடுத்து காரியம் உற்சாகமாய் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9:6வது வசனம். 6வது வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். மறுபடியும் வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இதுதான் சத்தியம். கவனிக்கிறீங்களா? அதுல அந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வசனங்களை தொடர்ந்து வருது. எதுக்காக கொடுக்க சொல்றாரு? எதுக்காக தேவனுடைய ராஜ்யத்துல தசமா காணிக்கை கொடுக்க சொல்றோம்னா, கீழே உள்ளதெல்லாம் கொடுக்கிறவங்களுக்கு எழுதப்பட்டது. 2 கொரிந்தியர் 9, 7, 8, 9. அவனவன் விசனையும் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாத்திலும் எப்பொழுதும் சகல நற்கிரிகளும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இதைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெருக்கமான ஆசீர்வாதம். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழிய வேண்டும். பொருளாதார செல்வங்கள் பெருகணும். பணக்காரனா வாழணுங்க. சும்மா 1000, 5, 10 வாழக்கூடாது. மனுஷன் கிறிஸ்தவ மனிதன் ஒரு கோடீஸ்வரனா வாழணும், லட்சாதிபதியா வாழணும், ஏழை எளிய மக்களுக்கு தாராளமா உதவி செய்யணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தரித்திரமாகி உங்களுக்கும் எனக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஏழையா வாழ்றவன் கிறிஸ்தவனே கிடையாது. தரித்திரமா வாழுகிறவன் கிறிஸ்தவன் கிடையாது. கடனாளியா வாழுகிறவன் கிறிஸ்தவன் கிடையாது. வியாதியா வாழுகிறவன் கிறிஸ்தவன் கிடையாது. ஒரு பிரசங்கியார் எழுதியிருக்கிறார், நீ வியாதியா இருக்கிறியா? நீ கல்வாரி பாடுகளை இன்னும் சரியா அறியவில்லை. நீ தரித்திரத்தில் இருக்கிறியா? நீ இயேசுவின் பாடுகளை நீ சரியா அறியவில்லை. நீ கடனாளியா வாழ்றியா? கல்வாரி பாடுகளை நீ இன்னும் என்ன செய்யல, நம்பலன்னு சொல்றார். நீ கடனாளியா இருந்தேன்னா, தரித்திரமா இருந்தா, ஏழையா இருந்தேன்னு சொன்னா இன்னும் நீ என்ன செய்யல, கல்வாரிக்குள்ள வரல, இயேசுக்குள்ள வரல. ஏதோ பெயர் கிறிஸ்தவனா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, ஏமாந்த கிறிஸ்தவனா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, தோற்று போன கிறிஸ்தவனா வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ கல்வாரி சிலுவையை முழுமையாய் உண்மையை அறிந்திருப்பாயானால் நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காது இருப்பாய். நீ கல்வாரி பாடுகளை, இயேசுவின் தழும்புகளை உண்மையாக அறிந்திருப்பாய். நீ ஆரோக்கியமா இருப்பாய், சுகமாய் இருப்பாய், உற்சாகமா இருப்பாய், பலனாய் இருப்பாய். கரங்களை கத்தி கர்த்தரை படுத்துவான். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கடைசியாக 7, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும் தேவன். அதான் தலைப்பு. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். இப்ப பிரசங்கத்தை கேட்கிறோம். என்ன இந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாரு? நம்மளே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம், வாடகை கட்டுறதுக்கு வழி இல்லை, சரியான வேலை இல்லை, நம்மளே வேலையில சரியான வருமானம் இல்லை. இவர் இப்படி கொடுத்தா ஆசீர்வதிப்புன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்மளால கொடுக்க முடியலையே, எப்படி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பிசாசானவன் குழப்புவான். அவங்களை குழப்பும் போது நம்ம எடுக்கிற தீர்மானம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தீர்மானம் எடுக்கும் போதுதான் நம்மளை கொடுக்கிறவங்கள கர்த்தர் மாற்றுவார். எப்படி மாற்றுவாரு? கொடுக்கிறவங்களை கர்த்தர் மாற்றுவாரு. இந்த கதையை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:10. 2 கொரிந்தியர் 9:10, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும்
அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. நானு கடந்த வருஷமா எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? என்னுடைய சாப்பாட்டுக்கோ, என்னுடைய வீட்டு வாடகைக்கோ, என்னுடைய துணிமணிக்கோ, என் பிள்ளைகளுக்கோ, என்னுடைய தேவைகளுக்காக எந்த மனுஷனிடத்திலும் போக மாட்டேன். எவனையும் நாடி போக மாட்டேன். எந்த ஐக்கியத்துக்கும் போக மாட்டேன். எவன்ட்டையும் என் தேவைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். என்னை ஊழியத்துக்கு அழைச்சது நீதான். நீர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தால் என்னுடைய எல்லா தேவைகளையும் நீர் தான் சந்திக்கணும். அப்படி நீ சந்திக்கலைன்னு சொன்னா உன் ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன். இந்த ஜெபத்தை எந்த ஊழியக்காரனும் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டான். நான் அப்படித்தான் ஜெபம் பண்றேன். இப்ப அப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் மனுஷங்கிட்ட போய் பிச்சை எடுத்து ஊழியம் செய்யறதுக்கு நான் பிச்சைக்கார கடவுளுக்கு நான் ஊழியத்துக்கு வரல. ஐஸ்வர்யத்தின் தேவன், அண்டா சராசரங்களை படைத்த தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், உலகத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் தேவனுடையது, அண்டா சரசரங்கள் தேவனுடையது, வானமும் பூமியும் தேவனுடையது, பூமிக்குள் புதைந்து கிடக்கிற நிலக்கரிகள், வைடூரியங்கள், தங்கம், வெள்ளியெல்லாம் கர்த்தருக்குரியது. அப்படியாப்பட்ட கர்த்தராகிய உமக்கு ஊழியம் செய்கிற நான் எந்த மனுஷனிடத்தில் போய் பிச்சை எடுத்து ஊழியம் செய்ய மாட்டேன். பிச்சை எடுத்து குடும்பம் நடத்த மாட்டேன். பிச்சை எடுத்து வாழ மாட்டேன். அப்படி என்று சொன்னால் நான் வேலைக்கு போவேன். ஊழியத்துக்கு நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய ஜெபம். அப்படியாப்பட்ட ஒரு வைராக்கியம் வாழும்போது தேவன் வானத்தை திறப்பார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். அவர் பேர் இயேசு. அவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் கொடுத்தாத்தான் ஆசீர்வாதமா நம்மள்கிட்ட ஒண்ணும் இல்லையே, ஏழையா இருக்கிறோமே, கடன்ல இருக்கணும்னு சொல்லி குழம்ப கூடாது. ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்களுக்கு கடன் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நல்ல இடம் இல்லாம இருக்கலாம், நல்ல வீடு இல்லாம இருக்கலாம், நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், நல்ல வருமானம் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருதா? நீங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசித்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் கொடுக்க விரும்புகிறேன் பேசணும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் கொடுக்க விரும்புகிறேன், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அமெரிக்க தேசத்துல ஓரல் ராபர்ட்னு உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனிதன் ஆரம்பத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தவர். அவரு ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தவர். அவர் வந்து கடைசியில 1500 கோடிக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஓரல் ராபர்ட் பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்க முடியாதவர், சாப்பாட்டுக்கு இல்லாதவர், உன்னைய கட்டிட்டு நான் பட்னியா இருக்குன்னு சொல்லி மனைவி பிரிஞ்சு போக இருந்த நிலைமையில அவர் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சு கோடீஸ்வரனா மாறி 1500 கோடிக்கு பல்கலைக்கழகம் கட்டியிருக்கிறார். ஓரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி அவர் போதனையில, அவர் சபையில நடத்துகிற இப்படியாப்பட்ட ஒரு போதனை அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். இங்க தேவனுடைய ராஜ்யத்துல விதைங்க, நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட. அப்ப ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், ரொம்ப ஏழை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, புலம்பிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு குடுன்னு சொல்றாரு, நான் கொடுக்க முடியலையே, நான் கொடுத்தாலே ஆசீர்வாதம்ன்றாரு, என்னால கொடுக்க முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு கார்டு கொடுக்க சொல்றாரு ஓரல் ராபர்ட். நான் மாதந்தோறும் இந்த மினிஸ்ட்ரிக்காக, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக இவ்வளவு பணம் கொடுப்பேன் சொல்லி பொருத்தனை பண்ணி எழுதுங்கன்றாரு. உங்க அட்ரஸ் எழுதுங்க, உங்க செல் நம்பர் எழுதுங்க, உங்க பொருத்தனை எழுதுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கார்டு வந்துருச்சு. எல்லாரும் எழுதுறாங்க, திறமைக்கு தக்க எழுதுறாங்க. இவன்ட்ட சாப்பாட்டுக்கே வெளியில $10 அப்படி 10 தான் கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் வரும். 600 ரூபாய் கொடுக்கணும் மாசந்தோறும். 600 எப்படி கொடுக்குறது? 1000 ரூபாய் எப்படி கொடுக்குறது? யோசிக்கிறான். ஆண்டவரே என்னால கொடுக்க முடியலையே, இப்படி புலம்புறான். அவர் ஆரம்பத்துல சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தவர். அவரு ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தவர். அவர் கடைசியில 1500 கோடிக்கு பல்கலைக்கழகம் கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஓரல் ராபர்ட் பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்க முடியாதவர், சாப்பாட்டுக்கு இல்லாதவர், உன்னைய கட்டிட்டு நான் பட்னியா இருக்குன்னு சொல்லி மனைவி பிரிஞ்சு போக இருந்த நிலைமையில அவர் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சு
கோடீஸ்வரனா மாறி 1500 கோடிக்கு பல்கலைக்கழகம் கட்டியிருக்கிறார், ஓரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி. அவர் போதனையில, அவர் சபையில, அவர் நடத்துற இப்படியாப்பட்ட ஒரு போதனை அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். இங்க தேவனுடைய ராஜ்யத்துல விதைங்க, நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட. அப்ப ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், ரொம்ப ஏழை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, புலம்பிக்கே உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு குடுன்னு சொல்றாரு, நான் கொடுக்க முடியலையே, நான் கொடுத்தாப்பே ஆசீர்வாதம்ன்றாரு, என்னால கொடுக்க முடியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். எல்லாத்துக்கும் ஒரு கார்டு கொடுக்க சொல்றாரு, ஓரல் டிராப்பட்டு. நான் மாதந்தோறும் இந்த இந்த மினிஸ்ட்ரிக்காக, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக இவ்வளவு பணம் கொடுப்பேன் சொல்லி பொருத்தனை பண்ணி எழுதுங்கன்றாரு. உங்க அட்ரஸ் எழுதுங்க, உங்க செல் நம்பர் எழுதுங்க, உங்க பொருத்தனை எழுதுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் கார்டு வந்துருச்சு. எல்லாரும் எழுதுறாங்க, திறமைக்கு தக்க எழுதுறாங்க. இவன்ட்ட சாப்பாட்டுக்கே வெளியில $10 அப்படி வரும். $10 தான் கிட்டத்தட்ட ஒரு $600 வரும். மாசந்தோறும் எப்படி கொடுக்கறது? ஆண்டவரே என்னால கொடுக்க முடியலையே அப்படி புலம்புறான். ஆனா விசுவாசத்தோடு எழுதுறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் மாதந்தோறும் நான் $10 இந்த ஊழியத்தை கொடுக்கணும் எழுதிட்டான். எழுதிட்டு சொல்றான், பைக்கில சொல்றான், இன்னைக்கு எல்லாரும் எழுதிட்டு பணம் கொடுக்குறாங்க, பையில பணம் போடுறாங்க, இன்னைக்கு நான் அந்த $10 போடுறது அந்த பணம் இல்ல, இந்த பேனாவை காணிக்கையா போடுன்னு சொல்லி அந்த எழுதின அட்டையும் பேனாவையும் பைக்கிற காணி குண்டியலுக்குள்ள போட்டான். அப்ப அவன் பின்னால இருந்த ஒரு அம்மா கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. முதுகை தட்டி, தம்பி ஆண்டவர் சொன்னாரு உனக்கு உதவி செய்யணும்னு சொல்றாரு, நீ $10 கொடுக்கும்படியா நீ பொருத்தனை பண்ணதை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா $10 கொடுத்திருக்கு. $10 வாங்கினதுமே உற்சாகமா சந்தோஷமா பையில போட்டான். போட்டது எழுதின கார்டு பேனா $10 போட்டான். இப்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதுமே மனைவிட்டு சொன்னேன், என்ன ரொம்ப சந்தோஷமா வரீங்க, கூட்டம் நல்லா இருந்துச்சா, நம்ம பணக்காரன் ஆயிட்டோம்ன்றான். அல்லேலூயா, இதுதான் விசுவாசம். அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்ல, வேலைக்கு வழி இல்ல, வெறுங்கையோட போயிருக்கான். கூட்டத்துக்கு போயிட்டு மனைவி கிட்ட சொல்றான், நம்ம பணக்காரன் ஆயிட்டோம் அப்படின்னு. அப்ப மனைவி, இப்படிங்க யாரும் உதவி செய்தாங்களா? இல்ல, நானு ஓரல் டிராப்டோட பார்ட்னர்ஸா இணைஞ்சிட்டேன்ற. கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா. நான் இயேசுவோடும் அவருடைய ஊழியக்காரராகிய மினிஸ்ட்ரியில பார்ட்னராக இணைஞ்சிட்டேன், அதனால நான் பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறாங்க, $10 மாசம் கொடுத்தவனுக்கு பொருத்தனை பண்ணவனுக்கு 40 சென்ட் கொடுத்தானா மாதந்தோறும். 40 சென்ட் மில்லி, இது பில்லியன் கணக்கு, டாலர் கணக்குல கொடுத்திருக்கான். அப்ப செல்வ செழிப்பு ஆசீர்வாதம் வேணும்டா, தயவு செய்து இந்த காணிக்க தசமவாதத்தெல்லாம் முறுமுறுக்காதீங்க, சீரியஸா இருங்க. உங்க சீரியஸ் பிசினஸ் இது இயேசுடைய ஊழியம், இயேசுடைய சபையில சீரியஸான வாழ்க்கை. நீங்க பணத்தை இந்த தெருவுல நீங்க நீங்க இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல லட்சாதிபதி மாறணும். உங்க வீட்டுல கார் நிக்கணும். இல்லையா? இந்த கொடிமங்கலத்தை 10 வருஷம் 25 வருஷம் நம்ம ஏழையாவே இருக்கக்கூடாது. அடுத்த இடத்துல இடம் வாங்கி அடுத்து பங்களா கட்டணும், கார் நிக்கணும் உங்க வீட்டுல. ஆமேன்னு சொல்றீங்களா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இடம் பெயரணும், இடத்த மாத்தணும். அல்லேலூயா. அரை ஏக்கர் வாங்கு, வீடு கட்டு, கார் வாங்கு. உன் பிள்ளைக்கு ஒரு காரு, ஒரு கார்ல உனக்கு ஒரு கார், உன் பிள்ளைக்கு ஒரு காரு, உன் சந்ததிக்கெல்லாம் கார் வாகனத்துல போ. அதான் தேவனுடைய ராஜ்யம். கர்த்தரை மேம்படுத்தி. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உன்னை அழைத்த இயேசு உயிரோடு இருக்கிறார். உனக்காக கல்வாரி சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், தரித்திரத்தை குழி நோண்டி புதைத்தவர், உன் வியாதி சாபத்தை முறியடித்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தீர்மானம் எடுத்து நீ திரும்பி போ. இந்த ஊழியத்துக்காக, இந்த சபைக்காக நான் மாதந்தோறும் இதை எடுத்து வைப்பேன், இதை கொடுப்பேன், தீர்மானம் பண்ணு. உன்னை மேலாக்காமல், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். உன் தலை உயர்த்தப்படும். நீயும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததிகளும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். எழுந்திருந்து ஜெபிப்போம். பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது சூறையில்லையே, பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது சூறையில்லையே, கூரையில்லையே, கூரையில்லையே, ஆண்டவரை தேடுவது கூரையில்லையே, சிங்கப்பட்டேகள் பட்டினி கிடக்கும்
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. பரலோகத்துக்கு நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு சபை கூடி வருவது ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வந்திருக்கிறாங்க சிறுபிள்ளைகளுக்காய் தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காய் தோத்திரம், முதியோர்களுக்காய் தோத்திரம், குடும்பங்களுக்காக தோத்திரம். நீ பேர் பேராக ஆசீர்வதிக்கிற தேவன். விதைக்கிறவனுக்கு ஆண்டவரே ஆகாரத்தை கொடுக்கிற தேவன், விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதையை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு வசனத்தை கேட்டு தீர்மானம் எடுத்து கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் செல்வ செழிப்போடு ஆசீர்வாதமாக இருப்பது உடைய சித்தம் ஆண்டவரே. அதற்காக கல்வாரி சிலுவையில மரித்தீர், தரித்திரமாகி உயிர் தெழுந்தீர். இன்றைக்கு பிதாவிடத்துல எங்களுக்காய் பரிந்து வச்சுக் கொண்டிருக்கிறீர் கர்த்தாவின் வார்த்தைகளை அப்படியே நாங்கள் நம்பி கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவின் சபையை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கடன்கார பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து நிர்மூலமாக்கிறேன். வியாதிகளை கொண்டு வருகிற பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். தரித்திர பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நொறுங்கி அழிவுடன் சபிக்கிறேன். எல்லைக்குள் சமாதானம் நதியை போல் வருவதாக, எங்கள் குடும்பத்துக்குள், சபைக்குள், வீட்டுக்குள் ஆண்டவரை அலங்கத்துக்குள் சமாதானமும் சுகமும் பெறுவதாக. எங்கள் வங்கி கணக்குகள், போஸ்ட் ஆபீஸ் கணக்குல பொருளாதார செலவுகள் கர்த்தாவே நாம மேம்படுத்தும் ஆண்டவரே. சபை பதுங்கி பெருகட்டும். மனிதர்களை பெருக பண்ணுகிற மந்தை மனிதர்களை பெருக பண்ணுகிற தேவன். நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தியடைய செய்கிற தேவன் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே, ஒளிநாடா மூலமாக, ஆடியோ மூலமாக இந்த செய்தியை கேட்கிற இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தாவே, ஆசீர்வாதத்தின் தேவன், தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், பெருக்கத்தின் தேவன் ஆண்டவரே. நீர்வளம் பொருந்திய இடத்துல விதையில் இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் இஸ்ரவேலன், நான் பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு ஒப்பானவன் இல்லை ஆண்டவரே என்று அறிக்கை செய்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்ததற்கால் நன்றி செலுத்துறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மைந்தலாம ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்புற சேரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் என்று நம் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளையாம் தோற்றாம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளையாம் தோற்றாம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொழியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொழியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வர கடவோம். God bless you, God bless you, God bless you.